இனிய மாலை வணக்கம். எனது பேர் மணிகண்டசிவம். நான் மிக நீண்ட காலமாக தமிழ் நூல்கள், இந்த தமிழ் நூலகம் மீது எனக்கு பற்று உண்டு. அந்த வகையில் நான் மிகவும் பார்த்து ரசித்து வியந்து படித்து என்னை ஈர்த்த ஒரு புத்தகம் ஐன்ஸ்டீன் வரலாறு. மிக அதிகமான அறிவியல் ஆர்வமுடையவர், அழகும் அறிவும் ஒருங்கியமைப்பற்ற அறிவியலாளர்கள், அறிவியல் விஞ்ஞானிகளில் மிகச்சிலரை அதில் இவர் ஒருவர். இப்புத்தகம் மிக அழகாக உள்ளது. ஐன்ஸ்டீனின் பெருமை, இளமை, கல்வி, பொறுப்பும் சிறப்பும், தாயகத்தை விட்டு செல்லுதல், ஐன்ஸ்டீனும் அணுகுண்டும், சக்தி தத்துவம், தொடர்பு தத்துவம், விஞ்ஞானம், மெய்ஞானம், ஐன்ஸ்டீன் இறுதி இரங்கல், குணநலன்கள், பிற ஆராய்ச்சிகள் முடிவுரை செல்கிறது புத்தகம். ஐன்ஸ்டீனை பற்றி அனைவரும் அறிந்திருப்பீர்கள். மனிதர்கள் பேசும்பொழுதே பெரிய ஐன்ஸ்டீன் ஆவார் என்று கூறுவார்கள். அந்த அளவிற்கு தனது மூளையை ஐக்கியூ என்று கூறுவார்கள், இன்டெலிஜென்ஸ் மிக அதிகமாக பயன்படுத்தியவர். இவர் என்ன அப்படி கண்டுபிடித்தார் என்று எல்லாரும் பேசுவார்கள், கேட்பார்கள். இயற்பியல் என்று கூறுவீர்கள் அல்லவா? இயற்கையை பற்றி படிக்கும், ஸ்டடி ஆஃப் நேச்சர், குறிப்பாக அண்டம், பிரபஞ்சம் எனப்படக்கூடிய அதை பற்றி கூறுவார். இவர் மிக சிறப்பாக கூறியது என்னவென்றால், பிரபஞ்ச சக்தி இரண்டாக உள்ளது. பலவிதமான சக்திகள் உள்ளன. அதில் ஆகர்ஷண சக்தி, மின்காந்த சக்தி இரண்டும் பின்னி பிணைந்து உள்ளது பிரபஞ்சம் முழுவதும் என்று குறிப்பிடுகிறார். பிரபஞ்சம் எல்லை உடையதா எல்லையற்றதா என்று கேட்டதற்கு அவர் கூறுகிறார், எனக்கு தெரியாது என்று கூறிவிட்டார். மிகப்பெரிய அறிவியலாளர், அறிவை பாருங்கள். பிறகு அவர் பிறப்பு ஜூரிச் என்று கூறப்படுகின்ற சுவிட்சர்லாந்தில் 1880களில் தனது பிறப்பு யூதராக பிறந்துள்ளார். பிறகு எல்சா என்ற பெண்ணை மணந்து 2 மகள்கள் உண்டு அவருக்கு. அவர் பிறகு இறந்து விட்டார். அதற்கு பிறகு தனியாகவே இருந்துள்ளார். இயற்பியலில் மிகுந்த ஆராய்ச்சியுடையவராக இருக்கிறார். அவருடைய பிரபஞ்சத்தை பற்றி அவர் எழுதியுள்ள கணித விவரங்கள் மிக நுட்பமாக உள்ளது, கடினமாகவும் உள்ளது, சிக்கலாகவும் உள்ளது. யாராலையும் அதை புரிந்து கொள்ள முடியாது. மிக மிக உலகில் ஒரு சிலரே அறிந்து கொள்ள முடியும் என்று கூறப்படுகிறது. இவருடைய தொடர்பு கொள்கை, தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி என்று கூறுவார்கள். ஒரு பொருளின் நிறை E=mc² என்பார்கள். பொருளின் சக்தி, அதனுடைய நிறை, அப்புறம் ஒரு நொடிக்கு ஒளி செல்லும் தொலைவு 1,80,000 மைல் என்று கூறுவார்கள் ஒரு செகண்டிற்கு. அதை தொடர்பு படுத்தி கூறுகிறார். ஒரு பொருளின் நிறையையும் அதனுடைய சக்தியையும் மாற்றலாம் என்று. இந்த சமன்பாடு அவருக்கு எப்படி கிடைத்தது? E=mc² அனைவரும் தலை தீர்த்து கொள்கின்றனர், தெரியவில்லை. கண்டறிந்து வெளியிட்டுள்ளார். அதற்காக நோபல் பரிசும் பெற்றவர். அவரிடம் மிக ஆச்சரியமான ஒன்று, நீங்கள் எப்படி வெற்றியடைந்தீர்கள், வெற்றியடைவதற்கு என்ன காரணம் என்று கேட்டதற்கு அவர் கூறுவது என்ன, மிக ஆச்சரியமாக உள்ளது. விளையாடக்கூடாது, விளையாட்டு அதிகம் விளையாட வேண்டும். 2வது கடின உழைப்பு, பேசாமல் வாயை மூடிக்கொண்டு இருக்க வேண்டும். அவர் கூறியது ஆச்சரியமாக உள்ளது. பிறகு பிரபஞ்சத்தில் உள்ள நட்சத்திர கூட்டங்கள், விண்மீன் கூட்டங்கள் எப்படி இயங்குகின்றன அதை பற்றியெல்லாம் ஆராய்ச்சியில் வெளியிட்டுள்ளார். அவை எப்படி ஒன்றுடன் ஒன்று ஈர்த்து கொள்வது, ஒரு குறிப்பிட்ட வரையறைக்குள்ளே இருக்கின்றன. அதை ஆகர்ஷண சக்தி என்கிறார். சிலர் பொட்டென்ஷியல் எனர்ஜி, கைனடிக் எனர்ஜி என்று கூறுவார்கள். இங்கு ஆகர்ஷண சக்தி வேறு, ஈர்ப்பு சக்தி, மின்காந்த சக்தி என்று உண்டு, எலக்ட்ரோமேக்னடிக். இது 2 சக்திகளும் ஆட்டி படைக்கின்றன என்று கூறுகிறார். மேலும் இன்னும் விவரமாக நிறைய ஆராய்ச்சிகள் ஈடுபட்டு உள்ளார். ஈத்தர், ஆகாயம் என்று கூறுவோம், ஈத்தர் என்று ஒன்றை ஆராய்ச்சியில் கண்டறிந்துள்ளார். பிறகு என்ன சொல்கிறார்கள், அவர்களே எமர்ஜென்சி கமிட்டி எல்லாம் அமைத்து சுவிட்சர்லாந்திலிருந்து அமெரிக்கா ஆகியிருக்கிறார். அமெரிக்கா சொல்கிறார், ஏகப்பட்ட சோதனைகளை கடந்துள்ளார். அவர் தலைக்கே விளைவித்துள்ளனர். அத்தனையும் மீறி மனித பண்பு உள்ளவராக சொல்கிறார்கள். அவ்வளவு சிறப்பு உடையது. இன்னும் பேசிக்கொண்டே போகலாம். இவரை பற்றி பேசினால் நீங்கள் வியந்து விடுவீர்கள். பல வாரங்கள் வேண்டும். தொகுத்தல், பகுத்தல், அட்டாமிக் ஃபிசிக்ஸ், நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் என்பார்கள். அணுவை தொகுத்தல், அடுத்தது பகுத்தல், நியூக்ளியர் ஃபியூஷன், நியூக்ளியர் ஃபிஷன் என்பார்கள். மிக அதிகமான சக்தி, ஒளி, எனர்ஜி என்று சொல்லக்கூடிய அந்த சக்தி, ஒளி, அழுத்தம், ரேடியேஷன், கதிர்வீச்சு வெளிப்படும் என்பார்கள். ஹைட்ரஜன் பாம், ஆட்டம் பாம் என்று இதையெல்லாம் கண்டுபிடித்து ரூஸ்வெல்ட்டிற்கு கடிதம் எழுதியுள்ளார். இவர் கண்டுபிடித்தது அபாயகரமான அணு ஆயுதங்களுக்கு விளைவித்து
கண்டுபிடித்து அதை உலகப் போரில் பயன்படுத்தினார். அதை எண்ணி மிகவும் மனவேதனை அடைந்துள்ளார். ஏன் இதை நாம் கண்டுபிடித்து சொன்னோம் என்று. பிறகு அவ்வாறு செல்கிறது. பிறகு அவர் தனது கடைசி காலத்தில் இறந்து விடுகிறார். அவர் மகள் மட்டும் அருகில் இருந்திருக்கிறார். முடிவுரையில் நிறைய அவரை பற்றி கூறுகிறார்கள். மிகப்பெரிய விஞ்ஞானிகள் ஐசன்ஹோவர், நிறைய பிளாங்க் என்று கூறப்படுகின்ற பிளாங்கின் குவாண்டம் தத்துவம் அவரெல்லாம் பாராட்டியுள்ளார். அவர் கடைசியாக வள்ளுவர் குறிப்பிட்டது போல அன்பு, இரக்கம், அருள், பொறுப்பு, பொறுமை இவை அனைத்தும் கொண்ட மிகப்பெரிய மனித பண்புள்ள சிறந்த அறிவியல் விஞ்ஞானி என்று குறிப்பிடுகிறார். இவரை பற்றி நிறைய இன்னும் மேலும் பார்ப்போம். வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம்.